தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக பரமக்குடியில் உள்ள தியாகி இமானுவேல் சேகரனின் நினைவு தினத்தை ஒட்டி இன்று ராமநாதபுரம் மாவட்டம் அந்த பரமக்குடியில் இருக்கக்கூடிய அவர் நினைவிடத்திற்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் அடுத்தடுத்து வந்து அவரது மரியாதையை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் திமுக சார்பில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சர்கள், குறிப்பாக பெரிய கருப்பன், ராஜகண்ணப்பன், மூர்த்தி, அதே போல் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலினின் தலைமையில் தற்போது பரமக்குடியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதற்காக விரிவான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடானது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று அனைத்து கட்சி முக்கிய தலைவர்களும் பரமக்குடி வருகை தருவதை அடுத்து இங்கு இந்த பரமக்குடியானது பாதுகாப்பு வட்டார வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கு வரக்கூடியவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு அளிப்பதற்காக போலீசார் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அதாவது மாவட்டம் முழுவதுமே சுமார் 6200 போலீசார், சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் மற்றும் தென்மண்டல ஐஜி தலைமையில் தற்போது இந்த போலீசார் பாதுகாப்பு பணியில் விரிவாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது பரமக்குடியில் உள்ள இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். அவருடன் அமைச்சர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.